கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது ஒன்லி ஸ்டோர். இன்ன வரைக்கும் நாட் ஈவன் ஆனுவல் சேலு, ஸ்டாக் சேலு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அந்த எந்த ஆஃபரும் நாங்கள் பண்ணதில்லை. ஸோ நாங்கள் இப்போ பண்ணுறது 3 to 4 பீசஸ், அவ்வளோதான். ஒரு டிசைனில் 3 to 4 பீஸ், அதில் நாங்கள் ரிப்பீட்டே பண்ணுறதில்லை. இங்கே ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் we have never said no for anything. ஏன்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு கூட இல்லை. நானே விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம பசங்க கிட்ட கேட்டோம்னா, பொண்ணுங்களுக்கு என்னப்பா சேலை, லெஹங்கா, குர்த்தா அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு, ஆனால் பசங்க கல்யாணத்துக்கும் கூட கோட் சூட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே லகான் ஷோரூமில் பசங்களுக்குன்னு அவங்க கல்யாணத்துக்கு போடக்கூடிய குர்த்தா, ஷெர்வானியை எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. நாம இன்னைக்கு லகான் ஷோரூமோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ராஜீவ் ஷா அவரை தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். பொதுவாக துணி கடைனா பெண்களுக்கு, கிட்ஸுக்கு, ஃபேமிலி ஸ்டோர்ஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏன் சார் எக்ஸ்க்ளூசிவாக மென்ஸுக்குன்னு ஒரு ஸ்டோர்னு யோசிச்சிங்க? லகானோட ஸ்டார்ட் பற்றி சொல்லுங்கள் சார். லகன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படின்னா, இட் வாஸ் அ நீட் அண்ட் அ ப்ராப்ளம் தட் வி வர் ட்ரைங் டு அட்ரஸ். அதாவது சென்னையில் நமக்கு கல்யாணம் ஆகும்போது, அப்போது பேக் 2000 கல்யாணம் ஆச்சு. சூட்ஸ் வாங்கணும்னு சரி போயாச்சு சென்னையில். பட் யார்கிட்டையும் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது இருக்கிற ஷாப்ஸ் ரேமண்ட்ஸ் தான் இருந்தது, விச் வாஸ் அவங்க ஃபார்மல் சூட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இருக்கும்போது ஒன்றுமே வாங்க முடியல சென்னையில். ஸோ சரி பார்க்கலாம், இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்லை கேட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது இருக்கும்போது தென் நாங்கள் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்போலேருந்து இந்த ஐடியா இருந்தது, அதாவது ஏன் மென்ஸ் வேருக்கு ஒரு கேட்ரிங் இருக்கக்கூடாது, ஐ மீன் ஒரு பிராண்ட் இருக்கக்கூடாது, கிவிங் சூட்ஸ், ஷெர்வானிஸ் அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஐடியா வச்சுட்டு 2001 இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா மென்ஸ்னு நெக்லெக்டட் லாட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் ரீசன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு விமென்ஸ் வாங்குறாங்க, அவங்க சாரீஸ் வாங்குறாங்க, லெஹங்கா வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க, அதை அப்புறம் போயிட்டு மேட்ச் பண்ணுறாங்க மென்ஸில் மேட்ச் பண்ணும்போது கூட கஸ்டமர்ஸ் வருவாங்க எங்ககிட்ட, சொல்லுவாங்க இல்லைங்க இப்போ லேடிஸ்க்கு 1 lakh வாங்கியாச்சு, ஜென்ஸ்க்கு எங்கள் பட்ஜெட் 10,000 rupees தான். ஸோ அது இருக்கும்போது வி டெல் தெம் தட் இட்ஸ் நாட் தட் வே, வென் எவர் மேடம் வேர்ஸ், ஆனால் அந்த ஒகேஷனுக்கு நல்லா கிராண்டாக இருக்கணும். அண்ட் தேர் இஸ் அ நீட். ஐ மீன் இது இப்போ ஸ்லோவாக ஐ திங்க் ஓவர் த 23 years we are seeing a transition. அதில் இப்போது கஸ்டமர்ஸ் நல்லா போடணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி வந்ததுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் அப் பண்ணணும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் நல்லா பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஆல்வேஸ் தட் த மென்ஸ் ஒரு நெக்லெக்டட் லாட்டாக தான் இருக்குது. கிட்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க. விமென்ஸ்க்கே ஐ திங்க் சென்னையிலே ஒரு 200 stores இருக்கும் கேட்ரிங் ஒன்லி டு விமென்ஸ் வேர். பட் மென்ஸில் ஐ திங்க் we are handful. I think we are the only one, if you talk about doing only men's wear. There are many doing women's wear, kids wear and men's wear. So here it is only men's wear. So adha or speciality namalde. And in 2001 start pannom, ground floor showroom start pannom. Today God's grace we are nalla da poine irukudhu. And namalde own designing team irukudhu, own factory irukudhu. So adanal production, we do our own production, designers vechirukom. So அதில் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் வெரைட்டி கொடுக்கணும் கஸ்டமருக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அவங்க. அண்ட் தே ஷுட் ரிமெம்பர் அஸ் ஃபார் த வெட்டிங். ஸோ தட் இஸ் த ஃபோக்கஸ். சார் பொதுவாகவே வெட்டிங் ட்ரெஸ்னால் காஸ்ட்லி அப்படின்னு இருக்கும், லகான்னா இன்னும் காஸ்ட்லி அப்படின்னு இருக்குது சார். ஏன் காஸ்ட்லி, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது சார்? காஸ்ட்லி ஒரு வெரி ரிலேட்டிவ் டேர்ம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் the meaning of costly? First wedding dress naale costly nu solranga. It's not costly. Or Maruti 800 vaangringa, adu 3 lakh rupees, 5 lakh rupees budget. Idhe you cannot compare it to Benz because adula irukra features, facilities is completely different. Ipo the costly nu solla mudiyadhu. It's value for money. In the last 23 years, I think Chennai and South India ve solla neenga, okay, 23 years la namme sale podla. இது ஒன்லி ஸ்டோர். இன்ன வரைக்கும் நாட் ஈவன் அதை சொல்லுவாங்களே ஆனுவல் சேலு, இல்லை என்ன சொல்லுவாங்க ஸ்டாக் சேலு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அந்த எந்த ஆஃபரும் நாங்கள் பண்ணதில்லை. ஸோ இருந்தாலும் வி ஆர் சர்வைவிங் பிகாஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூ,
பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் குவாலிட்டி, அவங்க வந்து கிளியராக பார்ப்பாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி ஐ வுட் சே வி ப்ரைஸ் இட் வெரி ரைட்லி அண்ட் கிவ் சொல்யூஷன்ஸ் டு தி க்ரூம்ஸ். சென்னை க்ரூம்ஸ்க்கு வந்து ஸோ நம்ம ஃபோக்கஸே மென்ஸ் தான். அண்ட் மென்ஸை வந்து எப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அண்ட் வேல்யூக்கும் கொடுக்கணும். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணது. சார் நீங்கள் 2001 ஸ்டார்ட் பண்ணதா சொன்னீங்க. இப்போ 2023, இந்த 23 இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்தது? என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சந்திச்சிங்க சார்? That's a very interesting question. அதாவது 2001 ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஐ செட் நமக்கு இது வந்து அவுட் ஆஃப் நீட் தான் இருந்தது. அதாவது சென்னையில் வந்து நம்ம மாதிரி நிறைய பேர் மாப்பிள்ளைங்க இருப்பாங்க டு பி, அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னா எங்கே போகணும்னு சொல்லி ஆப்ஷன் இருக்காதனால நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக வரலாம், அந்த செக்மெண்ட்டில் வரலாம் சொல்லிட்டு we started this whole journey. Back of the mind, நாங்கள் வந்து we are from Gujarat, so back of the mind we said by 10 to 15% of our population is North Indian. ஏன்னா அப்போ சவுத் இந்தியனில் வந்து யாரோ விரும்புவாங்கன்னு ஒரு கொஷின் இருந்தது. பட் நார்த் இந்தியன்ஸ் இதை போடுவாங்க, ஷெர்வானிஸ் எஸ்பெஷலி, அண்ட் அவங்க கொஞ்சம் ஸ்டைல் விரும்புகிற மாதிரி இருந்தது. 2001 சொல்கிறேன். ஸோ அது இருக்கும்போது what we happened was these North Indians 15% இருக்கும்போது we said அவங்கள்லேருந்து ஒரு 2-3% வந்தால் we can survive in the market சொல்லிட்டு, and we started the store. கிரவுண்ட் ஃப்ளோர், அப்போ சின்ன கிரவுண்ட் ஃப்ளோர் கடை ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் about 500 square feet ஸ்டார்ட் பண்ணோம். அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 yearsல வந்து it was just a break even. Business was like more like a break even things. And customers flow வந்து எல்லோ இல்லை, ஐ மீன் நாட் அன் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ஸோ 2 yearsல அது ஆகும்போது we decided ஒரு நாள் we were just sitting நம்ம with our team, my father and all of them, and யோசிச்சோம் என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே. ஏன்னா break evenல வந்து we are wasting our time and efforts and all those things, and we had set up our factory by then and everything. ஸோ இப்போ எப்படி சர்வைவ் பண்ணுறது, எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு. அப்போ வந்து the thing was, what is the business and whom are we doing the current business with? And we realized that 70% of our business came from South Indians. So நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது வந்து North Indians, and major business வந்து நம்மளுக்கு வந்தது வந்து from the South Indians. So I'm talking about entire South things. அந்த நாளில் வந்து we decided that okay, we should shift our focus from the 15% to the 85%. So அந்த 85% வந்து இப்போ how do we get their attention, how do we get their stylings? So அவங்களுக்குன்னு மைண்டில் வச்சுட்டு we started designing outfits. Third yearல we saw a complete jump, and no looking back after that. And இன்னைக்கு வந்து we are here for 23 years. So we just changed our focus from North Indians to South Indians, because இன்னைக்கு பார்த்தீங்கன்னா I think more than North Indians, I mean North Indians of course, but people say it's a North Indian dress, but not anymore. அதாவது இது வந்து இப்போ எல்லா கம்யூனிட்டிஸ், எல்லா ரிலீஜியன்ஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வேர் சம்திங் லைக் திஸ், அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போடணும், நல்லா இட் லுக்ஸ் நைஸ், கிராண்டாக இருக்கும். ஷெர்வானி பார்த்தீங்கன்னா எனி க்ரூம்ஸ் இன் சென்னை ஐ திங்க் ஷெர்வானி இல்லாமல் இல்லை சூட் இல்லாமல் designer suits and the mari. So it's become an order of the day now, which was not there back then, but slowly we graduated and thought them, and we were the first ethnic wear store in Chennai. சென்னையில வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா சார் உங்களுக்கு? இல்ல, நம்மளது வந்து we believe in exclusivity. அதாவது சென்னையில வந்து if there is something that we need to give the men's, it is exclusivity also. So நாங்க வந்து இப்போ பண்ணறது வந்து 3 to 4 pieces, அவ்வளோதான். ஒரு டிசைனில் 3 to 4 பீஸ், அதில் வந்து நாங்கள் ரிப்பீட்டே பண்ணுறதில்ல. இஃப் யூ சி, நாங்கள் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கு பண்ணுறோம். சென்னையில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆல் பிஸ்னஸ் பீப்புள், பிக் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் நம்மக்கிட்ட வராங்க. இன்ஃபேக்ட் ஈவன் த ஸ்டோர் ஓனர்ஸ், உங்கள் நல்லி, குமரன், போத்தீஸ், இவங்களாவே வந்து அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. சுந்தரி சில்க்ஸ், ஸோ இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெப்யூட்டேஷன் இருக்குது மார்க்கெட்டில். இவங்க பிஸ்னஸ் மேன், அவங்களுக்கு தெரியாத இடம் இல்லை, அவங்களுக்கு தெரியாத வீடு இல்லை, பட்
they still come and buy it with us because நம்மளது ஸ்டைலிங் இருக்குது, நம்ம டிசைனிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு ஃபிலிம் ஸ்டார்ஸ் நம்மகிட்ட ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? பட் they trust us because the designs that we gave, the quality, the fit, everything it matters. ஸோ அது நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் தான் நாங்கள் வின் பண்ணுறோம். சார் நீங்கள் இப்போ சொல்லும்போது ஃபேக்ட்ரின்னு நிறைய இடத்துல சொன்னீங்க. அந்த ஃபேக்ட்ரி எங்கே சார் இருக்குது? நம்மளது ஆக்சுவலி செட்டப் பண்ணது இங்கே ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணியிருந்தோம் 2002. பட் சென்னையில் அந்த ஃபேக்ட்ரி லேபர்ஸ் எல்லாமே நார்த்லேருந்து தான் கொண்டு வரணும். பேசிக்லி மோர் ஆஃப் காஷ்மீரிஸ் அண்ட் பிஹாரிஸ். ஸோ அது இருக்கும்போது வி செட்டப் த ஃபேக்ட்ரி இன் 2002. 2003ல லாட் ஆஃப் பீப்புள், அதாவது வி ஸ்டார்டட் ஹேவிங் மைக்ரேஷன் ப்ராப்ளம். அதாவது அவங்க ஸ்டாஃப் வருவாங்க, வந்துட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறமா ஹாலிடே வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அது ஆகும்போது என்ன ஆச்சு, வி செட் ஓகே இது வேலைக்கு ஆகாது. ஐ மீன் வில் ஹாவ் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் சம் சொல்யூஷன் டு திஸ். ஸோ வாட் வி டிட் வாஸ், அதில் நாங்கள் ஃபேக்ட்ரி டெல்லியில் செட்டப் பண்ணோம். அண்ட் டெல்லியில் கூட சைமல்டேனியஸ்லி வி ஓப்பன் த ஸ்டோர். டெல்லியில் இப்போ 2 stores இருக்குது, சென்னையில் ஒரு ஸ்டோர் இருக்குது. உங்கள் 23 years ஜேர்னியில் சார் கிட்டத்தட்ட 2 வருஷம் கொரோனா லாக்டவுனில் போச்சு சார். அந்த டைம் நீங்கள் எப்படி சார் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணீங்க? அது கரோனா வாஸ் பெரிய சேலஞ்ச். எல்லாம் இனிஷியலி ஆகும்போது நம்மளுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்தது. பட் அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 days 20 days ஒரு யூ வெண்ட் டு அ ஷெல் சேயிங் தட் இப்போ என்ன பண்ணுறது, சரி சொன்னாங்க ஒரு 2 months 3 months. ஸோ அதை கொஞ்சம் நம்ம லைட்டாக எடுத்தாச்சு, பார்க்கலாம் 2 monthsனா அப்புறம் எவ்ரிதிங் will open up. பட் when the realization came that nothing is going to start, so that was a big challenge. அப்புறம் ஷோரூம் ஓப்பன் ஆச்சு, it was a challenge. பட் கல்யாணம் அப்போ ஆகிட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு we decided that we should have something. அது வரைக்கும் we did not have a online space. ஸோ அன்னைக்கு ரியலைசேஷன் வந்தது, அதாவது இன்னைக்கு பப்ளிக்கு இப்படியும் ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அப்போது ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியாது. பட் அப்போது வெட்டிங்ஸ் கூட சின்ன வெட்டிங்ஸ் இருந்தது. பட் அவங்களுக்கும் அப்போது ஏதோ போடணும், ஏன்னா ஃபுட்டுக்கு செலவில்லை, இதுக்கு டெக்கரேஷனுக்கு செலவில்லை, எதுவுமே இல்லை, 15 people இல்லை. ஸோ அட்லீஸ்ட் groom wanted to look good and wear something good. அது இருக்கும்போது அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லை, ஏன்னா ஸ்டோர்ஸ் கூட லிமிட்டட். அந்த ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், we started putting on the web space that we are available on appointments. So because we had taken a pass and based on customers' appointments, அது ஏன்னா அப்போலாம் we had to keep it small crowd. Corona periodல we got into the online space. Online spaceல when we got into it, we said customers that okay, on appointment we are available, you can book your slot and for 2 hours and we will sanitize the place. நீங்களும் எல்லாம் பண்ணிட்டு we started off. And that's when we realized that and the corona period was difficult, but we tied it over with this thing and realized that website create பண்ணணும், உங்களுக்கு online space இருக்கணும், you have to sell online, you have to be there, the whole space. So and the whole ecosystem develop பண்ணிட்டு WhatsAppல எல்லா ecosystem, all those things, I mean all whatever it works, so ecosystem full develop பண்ணிட்டு we said okay, இதுவும் ஒரு learning and step forward for the business. 2001ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டேர்ன் ஓவர்ஸ் இல்லை என்னென்ன மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா சார்? ஸோ 2001ல ஸ்டார்ட் பண்ணும்போது typically it was a decision, father and son. என்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, ரெஸ்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ we went across, I mean I couple of banksல போனோம் and got some loans, which was very difficult. Appo on the bank they had multiple questions, who are you, how do we give you a loan, what is your projection? So father said I will not come as a guarantor. So adu or challenge indhathu. So adallam we luckily we managed. Adu or learning experience andhathu, first time dealing with banks. And father na sonar, if you can manage this, you can manage your business. So adha manage pannom, got some loan out of it and we started the store. So அதனால தான் நான் சொன்ன பிரேக் ஈவன் மாதிரி இருந்தது 2 years. அதில் நிறைய தடங்கள் இருந்தது, அதாவது லோன்ஸ் ரீபேமெண்ட் பண்ணோம், கஸ்டமர் பிராண்டிங் பண்ணோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம், அதுக்கு பட்ஜெட்டே இல்லை 2 yearsக்கு. ஸோ பட்ஜெட் இல்லாத போது எப்படி பண்ணோம்? ஸோ again we had a brainstorming and then we decided it should be more of a word of mouth.
வேர்ட் ஆஃப் மவுத்னா இன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க மாதிரி. ஸோ அதில் வந்து க்ரோத் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் வந்துச்சு. ஒரு கஸ்டமர் வந்து அவங்களே ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு இது ஃபீலிங்கே வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா they don't go, and even if they go நம்ம என்ஷூர் பண்ணுவோம். அதாவது நம்ம சர்வீஸ், நம்ம குவாலிட்டி. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா யூ டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அதாவது நம்மளுக்கு வந்து இதுதான் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இன்னும் ஒரு ஏன்னா இங்கே தான் நீங்கள் வரீங்க, இந்த மாதிரி சர்வீஸ் தான் எல்லாரும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு ஃபீலிங் ஆகுது நம்மளுக்கு. பட் வென் யூ கோ அவுட் சைட் இஸ் வென் யூ ரியலைஸ் தட் குவாலிட்டி இல்லை, சர்வீஸ் இல்லை, and you're paying the same price. So why not come here? So இது மாதிரி I will not say that people have not gone away from us. போயிட்டு வந்திருக்காங்க மறுபடியும். So that is where they realize கே பை அதே ப்ரைஸ் கொடுக்கணும், குவாலிட்டி இல்லை, சர்வீஸ் இல்லை, ஃபினிஷிங் இல்லை, இல்லாத போது இங்கேயே வந்துட்டு மறுபடியும். ஸோ அவங்க வந்து போயிட்டு வரவங்க வந்து they become even more better ambassador for us, brand ambassador. ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் நான் அங்கே போனேன், சொல்ல மாட்டேன், அங்கே போயிட்டு அவங்க கொடுத்த சர்வீஸ், அவங்க கொடுத்த குவாலிட்டி வந்து இன்றைக்கும் வந்து த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2004 கொடுத்த சூட் வந்து நேற்றுக்கு முந்தானத்துக்கு வந்தாங்க. 2004 கொடுத்த சூட் இன்றைக்கும் போட முடியுது. அவன் சொல்கிறேன் இன்றைக்கும் புதுசு மாதிரி தான் அதில் இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி இப்போ அவங்க வந்து கசின் பிரதருக்கு வந்தாங்க நேற்றுக்கு, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் 2004 சூட் இன்னும் நான் போடுறேன். ஸோ ஐ செட் சார் அந்த மாதிரி ஸ்டைல், அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம கொடுக்குறது. ஸோ it feels happy, when you get clients like this. So this is the word of mouth that we realized. And 2002, like I said, investments panamodhu started with around but 30-40 lakh rupees is what was required, out of which we had 5 lakh rupees as seed capital, and rest was done by the banks. Angilanda start panadha ground floor showroom. It's a complete system where இன்னைக்கு வந்து கஸ்டமர் இங்கே வந்தாங்கன்னா I make sure this is again probably the only store where the owner and I'm a designer, so we guide the customers. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே நம்ம ஸ்டாஃப் கூட எல்லாமே கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் இன்டு ஸ்டைலிங் அண்ட் உங்கள் ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு தரமான ட்ரெஸ் மேட்சிங் பண்ணி கொடுப்பாங்க. சார் நீங்கள் முன்னாடி சொல்லும் போது இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நீங்களே தான் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் 2 வருஷம் ஒரு பிரேக் ஈவன் சுச்சுவேஷன் இருந்துன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்னதுங்க சார்? கற்றுக்கிறது என்னன்னா, சேலஞ்சஸ் வரும், பிஸ்னஸில் சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதாவது ஸ்டே ஃபோக்கஸ்ட்னு ஒன்று இந்த ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நம்ம வந்து தெரியும் நம்மளுக்கு, அதாவது இதுதான் ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி 15% பாப்புலேஷன் வச்சுட்டு நம்ம யோசிச்சிருந்தோம். அப்போது நார்த் இந்தியன்ஸ் வரல, ஏன்னா அவங்க வந்து வந்தாங்க, பட் தே வர் நாட் பையிங் as மச். ஏன்னா அவங்களுக்கு வந்து they used to go to பாம்பே, டெல்லி அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இதோட ஜாஸ்தி வெரைட்டி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நாட் டெல்லிங் them no or anything. It was that time, that was the culture. ஸோ அது இருக்கும்போது we got South Indians, and it is all about there are opportunities in the problem. அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டெப்த்தில் அனலைஸ் பண்ணிவிட்டு கீப் யுவர் ஃபோக்கஸ் கிளியர். அதாவது நம்ம வந்து அப்போ கூட இட் வாஸ் நாட் அபவுட் குவிட்டிங். we said how do we address this issue. இதை வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணது வந்து இட் வாஸ் ஸோ சிம்பிள் தட் இருக்கிற பிஸ்னஸ் யாருக்கிட்ட பண்ணுறோம். Okay, is it North Indian, South Indian, which community? I mean, what is this? So we realized that இதே இப்போ 70% business South Indian வரும்போது why am I concentrating? Because my attention, my focus was on North Indian. Then the moment I shifted my attention, my focus to South Indians and started bringing in styles, அவங்களுக்குன்னு தேவை இருக்கிறத கொண்டு வந்ததுனால it kind of changed the whole situation for us. சார், முன்னாடி நீங்கள் சொல்லும்போது செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க? அவங்கள நீங்கள் ரீச் பண்ணீங்களா இல்லை அவங்க உங்களை ரீச் பண்ணாங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். Yeah, see, celebrities we've styled for many. I mean, I don't want to name, but yeah, Surya, Dhanush, J.M. Ravi, Srikanth, cricketers, all of them. நிறைய actors. I mean,
லிஸ்ட் வந்து இஸ் என்லெஸ். பட் ஐ திங்க் சென்னையில் ஒரு கல்யாணம் ஆகுனா we are there, but we don't approach them. அதாவது they have come to us because of again the word of mouth. ஒருத்தர் கல்யாணத்துக்கு போறீங்கன்னா அவர் நல்லா இருக்குது, people say இல்லை சென்னையில் எங்கே வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் I think any of the stores, retail stores போனீங்கன்னா they recommend us. Any of the other அந்த சர்க்கிளில் we are already known for. இன்னைக்கு வந்து பிரபு சார் வீட்டில் கல்யாணம் இருந்தது, அவங்க ஐ திங்க் ஊரில் சம் ரிலேஷன், அவங்களும் இங்கே கூட்டின்னு வந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் மவுத் அகேன் ஃபார் அஸ். இந்த செலிபிரிட்டிஸ் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணல, தேவ் அப்ரோச்ட் அஸ் ஃபார் தேர் ஸ்டைலிங் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ அவங்க வெட்டிங் நீட்டுக்கு அவங்க வருவாங்க இங்கே. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் அவங்கக்கிட்ட கொடுப்போம், ஏன்னா இல்லைன்னா க்ரௌட் ஆகிடும். ஸோ வி ஹவ் ஸ்டைல் ஃபார் சூர்யா, ஈவன் ரஜினிகாந்த். இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து பண்ணது வந்து பொன்னியின் செல்வம் இதுக்கு வந்து ரோட் ஷோக்கு. ஸோ கார்த்தி சாருக்கு வந்து வி டிசைன்ட் அவுட்ஃபிட்ஸ். இப்போது ரோட் ஷோனா அவங்க வந்து ப்ரமோஷன், மூவிக்கு ப்ரமோஷனுக்கு போனது, அதுக்கு எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் சந்தானம் சார் ஒரு மூவி வருது, அதுக்கும் நாங்கள் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ், அது போயினே இருக்கும். ஸோ we should not name them because they themselves are celebrities. So but yeah, they all come to us and they've been obliging us for all these. அவங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து பண்ணும்போது அவங்க ரெக்குவயர்மெண்ட் செக் பண்ணுவோம், அதுக்கு பேஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டைல் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு தனியாக. ஓகே சார், இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது சார்? சென்னையை வந்து இன்னும் நல்லா எஜுகேட் பண்ணணும் அண்ட் ஸ்டைலிங்ஸ் கொடுக்கணும். ஸோ we realize that இது பண்ணும்போது இன்னைக்கு நம்மளது வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. பட் நம்ம டிசைனிங் என்ன ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆஸ் அ டிசைனர் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு டிசைனர் வந்து யூ cannot be அதாவது டிசைனர் when you get into business you become a businessman. ஸோ அந்த ஸோ ஐ அப்பேரண்ட்லி பிகேம் அ பிஸ்னஸ் மேன். ஏன்னா ஒரு டிசைனர் அது இருந்தது. சப்போஸிங் அது சொல்லுவாங்கள்ல, டாக்டர் இருந்தால் யூ cannot continue your doctorship like they started Apollo Hospital. So he was a doctor, but இன்னைக்கு வந்து he's into management. He stopped his practice and everything. Same way as a designer, we stopped our practice. And now we realize that சென்னையில் வந்து ஒரு வேக்யூம் இருக்குது டிசைனர்ஸ்க்குன்னு. ஸோ டிசைனர் வேருக்கு, ஒரு டிசைனர் செக்மெண்ட்டுக்கு வந்து தெர் இஸ் அ வேக்யூம். ஸோ நம்ம எக்ஸ்பர்டீஸ் வச்சுட்டு கம்மிங் பேக் டு ஆர் டே வேர் ஐ வாஸ் டிசைனிங் அண்ட் டூயிங் அந்த இது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிசைனர் லேபிள் இன் மை நேம், அதாவது இட்ஸ் கால்ட் ராஜீவ் ஷா குட்டோர். ஸோ இது வந்து ஒரு டிசைனர் லேபிள் வி ஆர் ஸ்டார்டிங் அண்ட் லான்ச்சிங் இட் ஆன் 24th of October. ஸோ இது அகேன் first time in Chennai, ஒரு டிசைனர் லேபிள் ஃபார் மென்ஸ் வேர் ஒன்லி. விமென்ஸ் வேர்க்கு நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கு இருக்காங்க, பட் மென்ஸ்க்கு யாருமே பண்ண. லேடிஸ் வேர் பீப்புள் ஆர் டூயிங் ஃபார் மென்ஸ் வேர், பட் மென்ஸ் வேர்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கூட இல்லை. பிகாஸ் அங்கே வேக்யூம் இருக்குது. அண்ட் வை ஷுட் தே நாட் கெட் கம்ப்ளீட்லி டிசைன்? என்ன ஆகும், இப்போ லகனுக்கும் டிசைனர் ராஜீவ் ஷா குட்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். Lagan couture, I mean the Lagan outfits are more on the price sensitive and design sensitive, அதாவது commercially viable னு சொல்லுவாங்க. The moment you நம்ம designer ஐட்டம்னா, designer items sometimes are not commercially viable. அதாவது சில டிசைன்ஸ் வந்து நம்ம ரேம்பில் பார்த்தாச்சு, ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தாச்சு நல்லா இருக்கும், பட் போடும்போது உங்களுக்கு இது இருக்காது. ஸோ அந்த கான்செப்டில் இது வந்து கொஞ்சம் குவர்க்கி டிசைன்ஸ் இருக்கும். we've tried to fit அந்த quirkiness to design wearable element. So அந்த fusion கொண்டு வந்துட்டு we have started this Rajiv Shah Couture brand, where customers-க்கு வந்து கொஞ்சம் different items completely customized. Lagan outfits-ஐ எதுக்காக சார் வாங்கலாம்? Lagan outfit உங்கள் வீட்டில் வெட்டிங் இருந்தாலே நீங்கள் Lagan outfit தான் வாங்கணும். ஓகே, ஏன்னா Lagan outfit will change the whole look of your things. நம்ம ஜாப் வந்து அதாவது உங்கள் ஸ்டைலிங், உங்கள் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ஐம் அ ஸ்டைலிஸ்ட் அண்ட் உங்கள் லுக்கை எப்படி சேஞ்ச் பண்ணணும்,
அதாவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு வராங்க, we suggest everything like in terms of hairstyle, in terms of என்ன துணி போடணும், எந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன போடணும், எது ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. Just because நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்கன்னா it does not mean that I give you and sell you whatever anything. So இன்னைக்கு அதுதான் நம்ம வந்து win situation. சொன்ன அந்த மாதிரி when I said service or quality or anything, we understand the customer, அவங்க requirement. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, engagement ஃபங்க்ஷன் இருக்குன்னா there is no point of you might have the budget of 2 lakh rupees, but we say don't spend, save it. You know, for engagement you need something which is smaller. As the function grows, if engagementல வந்து உங்களுக்கு வந்து 10,000 பேர் இருக்காங்கன்னா then you have a different things, but otherwise usually engagements ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கும். அது சின்ன ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதுக்குன்னு தகுந்த அவுட்ஃபிட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் and we educate them that அதாவது சார் இதுக்கு நீங்கள் வந்து அதை aspire பண்ணுறீங்க, no harm, but technically it has to grow. Every outfit has to grow as per the occasion. அதாவது இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் சங்கீத் வரும், வெட்டிங், ரிசப்ஷன். So your reception is where you will have the usually நம்ம கல்ச்சரில் வந்து reception is the maximum number of people. ஸோ அது இருக்கும்போது எங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்குது, யாருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு எங்கே வெட்டிங் இருக்குது, என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, என்ன நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் இன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு we suggest an outfit. We can educate them அந்த லெவலுக்கு வேர் அவங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், என்ன ஸ்டைல் நல்லா இருக்கும். நம்ம வந்து சல்மான் கான் போட்டது பார்த்துருவோம், பட் சல்மான் கான் இல்லை சூர்யா போட்டது, அவர் இருக்கிற பாடி, அவர் இருக்கிற ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதே பாடி இருந்தால், அதே ஃபிசிக் இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபிசிக் வந்து வேறு மாதிரி. ஸோ அது இருக்கும்போது அதுக்குன்னு தகுந்த நம்ம அவுட்ஃபிட்ஸ் போடணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரையல் கொடுத்துட்டு அந்த மாதிரி. ஸோ அதை சொல்லுவாங்கள்ல, கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அவங்கள உட்கார வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அவங்க ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். ஸோ தொள்ளாயிரமாக போனால் 2,500 ஸ்டார்டிங் எங்களோட ரேஞ்சு, அப் டு அபவுட் 1.5 lakh 2 lakhs வரைக்கும் வைக்கிறோம். ஸோ வி ஹாவ் எவ்ரி திங். ஐ மீன் ஹோல் bouquet of pricing, of designs, of quality, of fabrics. அதாவது இங்கே ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து we have never said no for anything. ஏன்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு கூட இல்லை. இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, ஷாருக் கான் இது போட்டிருக்காரு, இல்லை இது என்ன பேர் இப்போ ரன்பீர் சிங் இது போட்டிருக்காரு, அது மாதிரி எங்களுக்கு வேணும். கேன் பி மேட். ஸோ சபியசாச்சி இது பண்ணுவாங்க. we tell them we don't make identical, ஏன்னா we don't want to be copying them. அந்த ஸ்டைல் பேசிஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டைல் பண்ணி கொடுக்குறோம், பட் we don't make identical pieces because we don't want to copy anybody. இருக்கும்போது ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா we have a very wide segment. அதாவது 2,500 we start with, goes to about 2 lakh rupees வரைக்கும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்குது. எந்த கஸ்டமருக்கும் வந்து சப்போஸிங் ப்ரைஸ் கான்ஷியஸ் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து there was a customer, அவங்களுக்கு வந்து 1,500 தான் ஏதோ வேணும், பண்ணி கொடுத்தோம். அதுக்கு தகுந்த அவங்க ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்டைல் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே நமக்கு பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இஃப் somebody else has made it, we can also make it. யாரோ வேறு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா அதை நாங்களும் பண்ணலாம். ஸோ இட் இஸ் as simple as that. But it's just that we have our own style of doing. அது கொஞ்சம் ட்விஸ்ட் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா we have our own signature styles. ஸோ அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அவ்வளோதான். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.